திருச்செந்தூர் அருகே உள்ள மெய்ஞானபுரம். ஸோ அது பக்கத்துல இருக்க தேரிப்பனை பகுதி. ஸோ இந்த பகுதியில வசந்தான்ற ஒரு பெண் வாழ்ந்து வர்றாங்க. அவர் தன்னுடைய கணவர் இறந்து 7 ஆண்டுகளா ஒரே வீட்டுல வாழ்றாங்க. ஸோ அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்ட்டு அந்த அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு வயசு 70. ஸோ அந்த அம்மா என்னன்னா கோழி குஞ்சு எல்லாம் வளர்க்குறாங்க. பிளஸ் பின்னாடி பேக் சைடு எலுமிச்சம்பழம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு தோட்டம் மாதிரி வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு 2 பையன், ஒரு மகள். அதாவது வினோத், விக்ராந்த், சபிதா. இதுல வினோத்தும் சபிதாவும் கோயம்புத்தூர்ல அவங்க தனித்தனி குடும்பமா அவங்களுடைய ஃபேமிலியோட திருமணமாகி இருக்காங்க. இந்த விக்ராந்த்ன்றவர் பக்கத்து ஊர்ல இருக்காரு. அவர் தன்னுடைய ஃபேமிலியோட இருக்காரு. அவர் போலீஸ்காரர். இந்த அம்மாவுடைய மகள் டெய்லி அம்மாட்ட போன்ல பேசுவாங்க. அம்மா எப்படிமா இருக்க, சாப்பிட்டியா, என்ன, ஏதாவது உனக்கு ஏதாவது வேணுமா? சோ அப்படி கேட்பாங்க. டெய்லி அம்மாவும் பொண்ணும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பசங்க ஊடால பேசுவாங்க. சோ எல்லாருமே அவங்களுடைய ஃபேமிலியோட கரெக்டா போயிட்டு இருக்காங்க. இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் சபிதா தன்னுடைய அம்மாவுக்கு போன் அடிக்கிறாங்க. கால் போய்கிட்டே இருக்கு. போன் ரிங் ஆயிட்டு இருக்கு, எடுக்கல. அவங்களும் சரி கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறாங்க. போன் அடிக்கிறாங்க, எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்ல. சோ அப்போ ஒரு மாதிரி அவங்களுக்கே ஒரு பதட்டம் வர ஆரம்பிக்குது. சோ இமிடியேட்டா தன்னுடைய போலீஸ்கார அண்ணனுக்கு போன் அடிக்கிறாங்க. அம்மாவுக்கு போன் அடிச்சேன், அம்மா எடுக்கல, என்ன தெரியல அப்படின்னு அங்க பக்கத்துல இருக்க ஊரை சேர்ந்த ஒருத்தர்கிட்ட சொல்றாங்க. சொல்லிட்டு அவர் போய் பாக்குறாரு. சோ முன்னாடி வீடு பூட்டி இருக்கு. சோ பேக் சைடு போய் பாக்குறோம். பேக் சைடு உள்ள திறந்திருக்கு. அவர் சவுண்ட் கொடுத்துக்கிட்டே போறா. உள்ள போய் பார்த்தா அந்த கட்டில அவங்க பேச்சு மூச்சு இல்லாம உயிரற்று கிடக்குறாங்க. பக்கத்துல ரத்த துளிகள் இருக்கு. சோ இமிடியேட்டா அவர் வெளியில போய் சத்தம் போடுறாரு. எல்லாரும் அக்கம் பக்கம் எல்லாம் வர்றாங்க. சோ இமிடியேட்டா போலீஸ்காரருக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்றாரு. சோ அவர் என்னன்னா இப்படி சொன்னோட உண்மை அரல்றாரு. உடனே தன்னுடைய தம்பி தங்கைக்கு போன் பண்ணி சொல்லிட்டு எல்லாரும் ஊர்ல இருந்து கிளம்பி வர்றாங்க. சோ இமிடியேட்டா போலீஸ் அந்த இடத்த சுற்றி வளைக்கிறாங்க. அந்த இடத்துல கைரேகை எல்லாத்தையும் ஆராயிறாங்க. சோ அந்த கைரேகையுடைய அமைப்பு என்ன, அப்ப அந்த டைம் யார் கொலை போஸ்ட்மார்ட்டம் எடுத்துட்டு போறாங்க. சோ அப்ப என்னன்னா இந்த கொலை நடந்திருக்க எந்த டைம் நடந்திருக்கு, சோ அப்படின்ற விஷயத்த ஆராயிறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன கையில இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஆள் முகத்தையோ மூடுறீங்களோ இல்ல தலைவாணியில வச்சு இப்படி அமுக்குனீங்களோ இந்த கை அச்சு பதிஞ்சிருக்கும். சோ அந்த அச்சு அது ஆணா பெண்ணா அப்படின்ற விஷயத்த கண்டறிகிறாங்க. சோ இது இப்ப இந்த ஒரு பெண் போறாள்னா எதுக்கு இருக்க ஆப்போசிட் பார்ட்டியோட போறப்ப ஏதோ ஒரு விஷயம் கையில இந்த மாதிரி பண்ணலாம். சோ இந்த ஆச்சு இதை வச்சு டிஎன்ஏ எல்லாமே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படிதான் போகுது. சோ அப்போ என்னன்னா பக்கத்து வீடு ஏத்து வீடு எல்லாத்திலையும் விசாரிக்கிறப்ப ஒரு பெண், அதாவது ஒரு 24 வயசுடைய ஒரு பெண் இந்த பொண்ணு கூட சண்டை போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் போலீஸ்க்கு வருது. யாரு என்ன டீட்டெயில்னா, அந்த ஊர்ல ஒரு அம்மாவுடைய பெண், அவ என்னன்னா ஹஸ்பண்டோட பக்கத்து ஊர்ல இருக்கா. சோ அப்பப்போ ஊடால அம்மாவை பார்க்க வருவா. சோ அவன் மேல சில குறைகள்லாம் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் போலீஸ் டீட்டெயில வருது. சோ என்ன பிரச்சனைன்னா, இந்த இறந்து போன அம்மா என்னன்னா அந்த பெண்கிட்ட சொல்லிருக்கு, நீ என் கோழி குஞ்சு நீ எடுத்துட்டு போயிருக்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கோழி எல்லாம் வளர்க்குறாங்க. சோ கோழி ஊடல காணாம போயிருக்கு. அதுக்கு இந்த பெண் தான் காரணம்ன்ற விஷயமும் சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில எலுமிச்சம்பழம் வீட்டுல அந்த பின்னாடி வளர்ந்த அந்த எலுமிச்சம்பழத்தெல்லாம் மிஸ் ஆயிருக்கு. சோ இந்த பொண்ணு மேலதான் டவுட் இந்த அம்மாக்கு. கொஞ்சம் ரோட்ல வாய் வார்த்தையில திட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான். அப்ப அந்த பெண் என்ன சொல்லுவாங்க, உன்னை என்ன செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. இது பக்கத்துல போறவங்க விஷயத்துக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதை போலீஸ்ட சொல்றாங்க. சோ இமிடியேட்டா என்னன்னா போலீஸ் அந்த பெண்ணை தேடி அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. அப்புறம் ஊர்ல அவங்க ஹஸ்பண்டோட இருக்காங்க அப்படின்றாங்க. சோ இப்ப என்னன்னா, இந்த இறந்து போன அம்மா தலைவாணியில அழுத்தப்பட்டு இறந்து போயிருக்காங்க. சோ என்னன்னா கழுத்துல இருந்த நகையை காணோம். சோ இது ஒரு விஷயம். சோ அந்த அம்மா வீட்டுல போறாங்க, சர்ச் பண்றாங்க. இதே போல அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறா. அந்த பொண்ணு அந்த பெண் செல்வரதி ஒண்ணுமே தெரியாம அவங்க உண்டு வேலை வீட்டுல பண்ண போலீஸ் கேக்குறாங்க. இது அப்படியா, எதுவுமே தெரியாது. இமிடியேட்டா என்னன்னா, சோ அவங்களுக்கு என்னன்னா போலீஸ்க்கு கைரேகை மத்த டீட்டெயில் எல்லாமே கிடைச்சிச்சு. அந்த பொண்ணை இமிடியேட்டா தூக்குறாங்க. சோ போலீஸ் தன்னுடைய ட்ரீட்மெண்ட் வேலையை ஆரம்பிக்குது. ட்ரீட்மெண்ட் வேலையை ஆரம்பிச்சோன்னா இமிடியேட்டா என்னன்னா வீட்டை ஃபுல்லாவே அலசிறப்ப அந்த நகை இறந்து போன பெண்ணுடைய அம்மா கழுத்துல இருந்து அந்த நகை கிடைச்சிருக்கு.
நகை கிடைச்சோன்னா அந்த பெண்ணு வந்து ஒப்பிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஒப்பிக்க ஆரம்பிச்சோட இந்த இமிடியேட்டா அந்த பெண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதுல 2015 வந்து இந்த பெண் வந்து சின்ன பிள்ளையிலே வந்து திருடுற குணம் உள்ள பெண்ணு. ஸோ இது வந்து போலீஸுடைய விசாரணை அறிக்கையில வருது. இந்த பெண் வந்து 2015 வந்து ஒரு ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு மூதாட்டிட்ட வந்து அந்த மூதாட்டி வந்து அந்த பெண்ணு நீ திருடி அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கு போல. இத மனசுல வச்சுட்டு அவனுடைய பேரனை வந்து கிணத்துல தள்ளி வந்து கொலை பண்ணியிருக்கு இந்த பொண்ணு. ஸோ இதுவும் வந்து அந்த குற்றச்சாட்டுல வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அது வந்து போலீஸ்ல வந்து அரெஸ்ட் ஆயிருக்கு போல. அதுக்கான விஷயம் வந்து இனிமேல் தான் வந்து வரும். சோ அதாவது நம்ம வந்து என்னன்னா இன்றைய உலகத்துல வந்து நல்லவன்ற பேர் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனா கெட்டவன்ற விஷயம் வந்து ஈஸியா வந்து கிடைச்சிரும். இது வந்து இந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு பாடம். முதியோர்கள் வந்து எப்பயுமே வந்து தங்களுடைய மகனோ மகளோ கூட ஒரு ஒரு குடும்பமான ஒரு சமுதாயத்துல இருக்கிறது தான் இருக்கு. இந்த தனிப்பட்டு இருக்கிறதுனால வந்து சில பேரால வந்து தேவையில்லாத உயிரிழப்புகள் ஏற்படுது. அதுக்கு வந்து என்னன்னா கரெக்டா யார் வர்றாங்க போறாங்க என்ன பேசுறோம், ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டா வந்து ஒரு முன் ஜாக்கிரதையோட இருக்கணும். பல இன்றைய காலகட்டத்துல வந்து மகனோ மகளோ வந்து வேற ஊர்ல வேலை பார்க்கலாம், வெளிநாடு போறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் முதியோர்கள் தங்களை வந்து காப்பாத்திக்கிறது முக்கியமான ஒரு விஷயமும் கூட.